டிட்வா அப்படிங்கிற புயல் நம்ம ஊரில் பெரிய அளவில் பாதிப்புன்னு வரலைங்க. ஆனால் இலங்கையிலையும் இந்தோனேஷியாவிலையும் இது ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கம் அப்படிங்கிறது சொல்லி மாளாது. வீடியோ காட்சிகளாக நீங்கள் பார்க்க பெரிய விலங்கு அப்படின்னு ஒட்டுமொத்த உலகத்திற்கும் அறியப்பட்ட ஒரு விலங்கு யானை. அந்த யானைகள்லாம் இலங்கையில் இப்போ எப்படி தண்ணியில் மூழ்கி இறந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிற செய்திகள் காட்சிகளாக நம்மகிட்ட இருக்குது. யானைகளுக்கே இந்த நிலைமை அப்படின்னா மனிதர்கள் அவங்கள விட ஹெயிட்டு கம்மி. அப்போ இவங்களுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்கள். மரங்களில் மக்கள் தொங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய காட்சிகள், மீட்பு படை மீட்கக்கூடிய காட்சிகள். இது மட்டுமல்ல, இலங்கையை தாண்டி இந்தோனேஷியா வரைக்கும் பயணித்து ஏகப்பட்ட மக்களை காப்பாற்றக்கூடிய வேலையை செஞ்சுருக்காங்க. அது எல்லாத்தையும் நம்ம வீடியோவை காட்சிகளை பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. யா அல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். திரிகோணமலை, பதுல்லா, மட்டக்களப்பு, மாத்துறை உள்ளிட்ட இடங்கள் எல்லாத்துலேயுமே கனமழை பெஞ்சிருக்கு. ஏகப்பட்ட மக்கள் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற செய்தி. லிஸ்ட் அடிப்படையில் பார்க்கும்போது மட்டும் 70 பேர் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிறது. ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய 16 பேர் இந்த லேண்ட்ஸ்லைட் இருக்கு, நிலச்சரிவுனால் பாதிக்கப்பட்டு இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற வேதனையான செய்தி. இதெல்லாத்தையும் தாண்டி நீங்கள் சொன்னல ஆரம்பிக்கும் போதே யானைகள் பெரிய அளவில் சிரமப்பட்டிருக்கு அப்படின்னு. இதெல்லாம் என்ன மாதிரி அப்படின்னு நம்மளால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. யானைகள் கூட்டமாக வாழக்கூடிய இடங்கள் இருக்குது. தண்ணி வருது அப்படின்னா அது தன்னைத்தானே காப்பாற்றிக்கிறதுக்கு மலைப்பாங்கான இடத்தை தேடி போயிடும். ஏன்னா சுனாமி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம புதுசாக 2004 கேள்விப்பட்டப்போ இந்த யானைகள், பெரிய பெரிய விலங்குகள்லாம் தன்னைத்தானே காப்பாற்றிக்கிட்டு மேடான பகுதியை நோக்கி போச்சுன்னு கேள்விப்பட்டிருப்போல. பட் இலங்கையில் மட்டும் ஏன் அது இப்போ நடக்கலை? வெள்ளத்துக்குள்ளே இப்படி அந்த யானைகள் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கே, இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரியல. அதுங்களுக்கே உணர முடியாத அளவிற்கு அந்த நிலப்பகுதி மாறி போயிருக்கா அப்படிங்கிறதையும் யோசிச்சு பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. நீங்கள் இந்த காட்சிகளை பார்த்துட்டு வாங்க. இது நிச்சயமாக ஏஐ இமேஜாக இருக்கக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதனுடைய உண்மைத்தன்மையை என்னால் செக் பண்ண முடியல. பட் ஒரு யானை தண்ணியில் ஃபுல் அண்ட் ஃபுல், ஒரே ஒரு ஒற்றை யானை மட்டும் தண்ணிக்குள்ளே தன்னுடைய உடம்புல முக்காவாசி நனைஞ்சு தண்ணி போயிட்டுருக்கு. அதுக்கு மேலே ஒரு சிறுத்தை உட்காந்துருக்கக்கூடிய காட்சிகள் அரங்கேறுது. அதுக்கு பக்கத்தில் ஒரு மரம் இருக்குது. அந்த சிறுத்தையை அரவணைத்தபடி யானை அதுக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடிய காட்சிகள் அரங்கேறுது. நம்ம கூடாரத்துக்குள்ளே எக்ஸ்ட்ரா ஒரு நபர் உள்ளே வந்தாங்கன்னா கூட இங்கே மனிதர்கள் ஏற்றுக்கிறதுக்கு சிரமப்படுறாங்க. ஆனால் இங்கே யானையினுடைய முகத்தை பாருங்கள். அது எவ்வளவு கண்ணியமாக அந்த சிறுத்தை கால் நகங்கள் தன்னுடைய மேலில் போட்டு பராண்டுதா, கடிக்க போகுதா, இது எந்த உணர்வுமே இல்லாமல் யானை நிதானமாக அந்த தண்ணியில் நிற்கக்கூடிய காட்சிகள் அரங்கேறுது. விலங்குகள்கிட்ட இருந்து மனிதனாகிய நாம் நிறையா பாடங்களை கற்றுத்தரணும். பட் நான் உங்கள்கிட்ட கிளாரிஃபை பண்ண மறுபடியும் விரும்புகிறேன். இது ஏஐ இமேஜா வீடியோவான்னு எனக்கு தெரியல.
மரங்களை வரிசையாக வெட்டிக்கிட்டு இருக்கோம், எல்லா மரங்களையும் வெட்டுறோம். ஆனால் இந்த வெள்ளக்காடாக ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கக்கூடிய டயத்தில் ஒரே ஒரு மரத்தினுடைய உச்சியில் போய் உட்காந்து இந்த மரம் தான் என்னை காப்பாற்ற போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தானே நீ உட்கார்ற. அப்போ எவ்வளவு மரத்தினுடைய நிலவும், மரத்தினுடைய பாதுகாப்பு, மரத்தினுடைய இன்றியமையாத தேவை எந்த அளவுக்கு முக்கியத்துவமாக இருக்குங்கிறத இலங்கையில் இருக்கக்கூடிய இந்த உயிருக்கு ஆபத்தான நிலையில் மரத்தை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கக்கூடிய உணர்ந்திருக்கான்ல, இவனை காப்பாற்றுறதுக்கு C-130 அப்படிங்கிற ரக விமானம் ஒன்று பயணப்பட்டு வருது. ஹெலிகாப்டர்ஸ் உதவியோட இங்கே ஸ்ரீலங்காவுக்கு நம்முடைய இந்தியா சைட்லேருந்து உதவிகள்லாம் போயிருக்கு. ஹெலிகாப்டர்ஸ் விமானத்தின் மூலிமா மக்களை மீட்கக்கூடிய வேலை, முகாம்களில் தங்க வைக்கக்கூடிய வேலையும் அரங்கேறிக்கிட்டு இருக்கு. இந்த காட்சிகள் பாருங்கள். Bang, jalan kaki bang. Oke, sekarang pelan. Oke, lompat terus, lompat. Oke bang. Oke, dah. Oke bang. Itu. Bang, duduk tengah bang. Tengah bang. டெங்காரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி எங்கே இருக்குதுன்னா இந்தோனேஷியாவில் இருக்குது. அதில் நாடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிட்ஜு, ஆடம் இல்லைங்க, நாடம்னு சொல்லிட்டு ஒரு பிரிட்ஜு அது இருந்துச்சு. அந்த பிரிட்ஜு ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இல்லை. என்னாச்சு அப்படின்னு கேட்டால் தண்ணிக்குள்ளே அடிச்சுட்டு போயிடுச்சு. அந்த காட்சிகள் கிடச்சிருக்கு, அதையும் பார்த்துட்டு வாங்க. என்னங்க பெருசாக பணம், காரு, காசு அப்படின்னு வீட்டில் நிப்பாட்டி வச்சுருக்கக்கூடிய காரு அப்படியே அடிச்சுட்டு போகக்கூடிய காட்சிகள் அரங்கேறுது. தன்னுடைய வீட்டு வாசலில் தான் நிப்பாட்டி வச்சுருக்கான், வீடையும் காணா, காரையும் காணா. ஆனால் அது போகக்கூடிய காட்சிகளை மட்டும் ஒருத்தர் வீடியோ எடுத்து வச்சுருக்கான். அதைத்தான் இப்போது நம்ம பார்க்க போகிறோம். அந்த காட்சிகளையும் பார்த்துட்டு வாங்க. பணத்தை சம்பாதிக்கிறது பெரிய விஷயம்தான், ஆனால் அதை பாதுகாப்பாக வைக்கிறதும் ஒரு விஷயம்தான். ஆனால் எல்லாத்தையும் தாண்டி இயற்கை இங்கே எதை நமக்கு கொடுக்கணும், எதை எடுக்கணுங்கிறத அதுதான் முடிவு பண்ணுது. ஐயோ, Allah. Ayo, umah habis. Tong. Allahu Akbar. Kap belek. Boleh listrik. Mak ni mana? கரகோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜ், அதான் சொன்னனே, அது இருந்தது. இப்போ இருக்கான்னு கேட்டால் இல்லை. என்னாச்சு? புதஞ்சு போச்சு மண்ணுக்குள்ளே. ஒரு ஒட்டுமொத்த கிராமத்தையே ஒரு லேண்ட்ஸ்லைடு பிடிங்கிட்டு போயிடுச்சு, எடுத்துகிட்டு போயிடுச்சு, அப்படியே புதைச்சிருச்சு. மழை அப்படியே உருகி வருது, மண்ணை அப்படியே கக்கி எடுத்துகிட்டு வருது. அங்கே இருக்கக்கூடிய பொருட்கள் ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடுச்சு. பள்ளமான பகுதியை மேடாக்கி சரிசமம் பண்ணுறதுக்காக அது வருது. ஆனால் அந்த பள்ளமான பகுதியில் கட்டியிருக்கக்கூடிய வீடுகளுடைய நிலைமை, அங்கே வாழக்கூடிய மக்களுடைய நிலைமை எல்லாமே மண்ணுக்குள்ளே புதஞ்சு போயிட்டாங்க. இதுதான் இலங்கையில் நடந்திருக்கக்கூடிய ஒரு காட்சி. இருக்கிறதுலே ரொம்ப கோரமான காட்சி இது. பாருங்கள். கடைசி 3 நாட்கள், இன்றைக்கி என்ன கிழமை? சனிக்கிழமை. அடுத்து நமக்கு இருக்குது நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸ் கழித்து இந்த டிட்வா அப்படிங்கிற புயல் சென்னையிலையும் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தும். ஏன்னா நம்மளை தாண்டி இப்போது 400 கிலோமீட்டரு தள்ளி இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் ஏற்கனவே பாதிப்பு லாஸ்ட் 3 நாளில் இலங்கையிலையும் இந்தோனேஷியாவில் ஏற்பட்டுருச்சுல. அதனால் இறந்து போனவங்களுடைய லிஸ்ட் என்னன்னு கேட்கும்போது கண்ணீர் வருது. காரணம் என்னென்னா, இலங்கையில் மட்டும் 70 பேர் இறந்து போயிருக்காங்கன்னு அஃபீஷியல் ரிப்போர்ட்டு. ஸ்ரீலங்காவில் இந்த நிலைமைனா
இந்தோனேஷியாவில் 174 பேர் இறந்து போயிருக்காங்கங்கிற லிஸ்ட்டு வெளியாயிருக்கு. எல்லாத்தையும் தாண்டி 90 கிலோமீட்டர் வேகத்தில் அது நகர்ந்துச்சு அப்படின்னா அது பயணிக்கக்கூடிய எல்லா பாதையுமே மரண ஓலங்களாக இருக்கும் அப்படிங்கிற எச்சரிக்கை மணியையும் வானிலை ஆய்வு மையம் அறிவிச்சிருக்காங்க. எது எப்படியாக இருந்தாலும் இலங்கை இந்தோனேஷியாவை கடந்து அடுத்து தமிழ்நாடு தான் அதனுடைய இலக்கு. ராமேஸ்வரத்தில் போகக்கூடிய ட்ரெயின் எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டாங்க. ராமேஸ்வரம் தனுஷ்கோடிலாம் இப்போது மக்கள் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்கங்கிற தகவல் வெளியாயிருக்கு. அடுத்து தமிழ்நாடு தான். ஸோ தமிழ்நாடு, ஆந்திரா ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கடல் பகுதிகள் ஏரியா தான். இந்த கடல் பகுதியில் இருக்கக்கூடிய மொத்தமாக 15க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் இருக்குது. தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு விடுமுறை கொடுக்கணும் அப்படின்னு பள்ளிக்கல்வித்துறை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்படிப்பட்ட நிலையில் அடுத்த 24 மணி நேரங்கிறது தமிழ்நாட்டுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம்தான். இந்த டிட்வா புயல் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கத்தில் இருந்து தமிழ்நாட்டு மக்களை இறைவன் காப்பாற்றுவார் அப்படின்னு நம்பலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.